வணக்கம், என் பெயர் தர்ஷினி. இந்த காலை வேளையில் மீண்டும் உங்களை எங்கள் ஆராதனை சந்திப்பதற்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த காலை வேளையில் நாம் ஆண்டவருக்கு தகுந்த முக்கியத்துவத்தை நம் ஆராதனை மூலம் செலுத்துவோமாக. ஆராதனைக்கு செல்வதற்கு முன்பாக உங்கள் கையடக்க தொலைபேசியை ஓசையற்ற நிலையிலோ அல்லது சுவிட்ச் ஆஃப் நிலையிலோ வைத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் தனி நபராக இந்த ஆராதனையில் கலந்து கொண்டால் உங்கள் ஹெட்ஃபோன்ஸ் அல்லது இயர்ஃபோன்ஸை பயன்படுத்தி கொள்ள கேட்கிறோம். நம் ஆண்டவர் நல்லவர். இந்த மகிமையான ஆண்டவருக்கு சிறந்த ஆராதனையை செலுத்துவோம். வாருங்கள். சிறந்த நின் அழகை விவரிக்கலாகுமோ? உம்மை வார்த்தையால் புகழ இயலாதே. என் நினைவிற்கு ஆச்சரியமே, நான் இதுவரை பார்த்ததில்லை. உந்தன் ஞானம் யார் அறிவார்?
நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கப்பட வேண்டிய வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 3 வசனங்கள் 16 முதல் 21 வரை உள்ள வசனங்கள் வாசிக்கப்படும். புதிய ஏற்பாட்டின் பக்கம் 127. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்க்குட்பட்டாயிற்று. ஒளி ஆனது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனும் தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும் படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். இது தேவனுடைய வசனம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். I'm so glad to see you through this video broadcast. இந்த காணொளி ஒளிபரப்பு மூலமாக உங்களை காண்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையிலே கூட நாம் ஜெபம் செய்வோமாக. லெட்ஸ் ப்ரே. பரமண்டலத்தில் இருக்கிற எங்களுடைய பிதாவே, our heavenly Father, எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்புறமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. Let the words of my mouth and the meditation of our hearts be acceptable in your sight, O Lord, our strength and our Redeemer. In the name of the Father, the Son and the Holy Spirit. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இன்றைய பிரசங்கத்திற்கு மெய்யான அன்பு என்றால் என்ன என்ற ஒரு தலைப்பிட்டு இருக்கிறேன். I've titled today's sermon as True Love is blank. What does it mean when we say true love? மெய்யான அன்பு என்று சொல்லும் பொழுது அதன் அர்த்தம் என்ன? And if so, what does it even look like? அது பார்ப்பதற்கு எப்படி இருக்கும்? Our society, our culture, our cross-cultural influences offer a meaning of love that is illusionary and fleeting. விரைவிலே மறையக்கூடிய மாயமாய் இருக்கக்கூடிய ஒரு அர்த்தத்தை நம்மளுடைய மாறுபட்ட கலாச்சாரம், நம்முடைய சமுதாயம் நமக்கு வழங்குகிறது. Such a misrepresentation has deep impact and has caused much distress in our society and in our lives. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சமுதாயத்திலும் ஒரு கடுமையான துன்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த தவறான புரிந்து உணர்ந்ததல். Love is romanticized, sexualized, and is far removed from its original meaning of a committed, unconditional relationship. ஒரு பொறுப்பு அற்ற, நிபந்தனை அற்ற ஒரு உறவு இருக்கக்கூடிய அந்த அர்த்தத்தில் இருந்து வெகு தூரமாய் விலகி சென்று அன்பு என்று சொல்லும் பொழுது அதை ஒரு கற்பனையாகவும் அது ஒரு பாலியல் உறவுக்கு சம்பந்தமாகவும் இடைப்பட்டு இருக்கிறது. Love is equated with physical intimacy. Is with sex. பாலியல் உறவுக்கு அன்பு ஈடுபடப்பட்டிருக்கிறது. Love is equated with receiving material wealth and gifts from our loved ones. நம்மை நேசிக்கக்கூடியவர் மத்தியிலிருந்து நமக்கு செல்வமும் மற்றும் பரிசுகளும் கொடுக்க வேண்டிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு அன்பாய் அது விளங்குகிறது. Love is seen as a transactional contract. ஒரு பரிவர்த்தனை ஒப்பந்தமாய் அன்பு பார்க்கப்படுகிறது. Love is even seen as absolute obedience. முழுமையான ஒரு கீழ்ப்படிதல் என்று கூட அன்பு பார்க்கப்படுகிறது. Marriages are dying and not driving. தலைக்காமல் தளர்ந்து போகிறது தாம்பதியங்கள், கல்யாணங்கள். இது தலைக்காமல் தளர்ந்து போகின்றது.
Young adults cohabit or live in open relationship thinking that love without commitment will last. ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு அன்பு அது நிலைக்கும் என்று வாலிபர்கள் எண்ணி அவர்கள் ஒன்றாய் வாழ்கிறார்கள், திருமணம் செய்யாமல் ஒன்றாய் வாழ்கிறார்கள், அல்லது ஒரு திறந்த உறவிலே அவர்கள் வாழக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். இளைஞர்கள் பாலியல் பசிக்கு ஒப்பு கொடுத்து அதுதான் அன்பின் சரியான ஒரு வெளிப்பாடு என்று எண்ணக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். Young people give into their sexual appetites thinking that is the right expression of love. Suicide, self-harm and depression are rising among our young in Singapore. நம்முடைய சிங்கப்பூர் தேசத்திலே நம்மளுடைய இளைஞர்கள் மத்தியிலே அவர்கள் தற்கொலை, சுயத்தீங்கு மற்றும் மன நிலை பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய எண்ணிக்கைகள் ஏறிக்கொண்டே போகின்றது. We have no idea what is true love. உண்மையான அன்பு என்னவென்று நாம் அறியாதபடி இருக்கிறோம். But there is this deep need in our soul to be loved. நேசிக்கப்பட வேண்டிய ஒரு ஏக்கம், ஒரு ஆழ்ந்த ஏக்கம் நம்மளுடைய ஆத்மாவிலே இருக்கிறது. Augustine says it very well. Our hearts are restless until they can find rest in you. உம்மிலே அமைதி பெறும் வரை எங்கள் உள்ளங்கள் அமைதி அற்றவைகளாக உள்ளன. But true love, biblical love, looks very much different from what our world tells us. நம்முடைய உலகம் அன்பை குறித்து பேசுவதை பார்க்கிலும் உண்மையான அன்பு, வேதாகத்திலே சொல்லப்பட்ட அன்பு மிகவும் வேறுபட்டு இருக்கிறது. True love has come to us to love us and to show us what it is like. உண்மையான அன்பு நம்மை நேசிக்கவும் நம்மிடத்திலே வந்திருக்கிறது. See, God comes to us in love through His Son, Jesus Christ. தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ மூலமாக நம்மிடத்திலே அன்பிலே வந்திருக்கிறார். True love is a love that gives itself for us. நமக்கென்று தன்னைத்தானே கொடுக்கக்கூடியது தான் உண்மையான அன்பாய் இருக்கிறது. யோவான் 3:16 நமக்கு அது சொல்லுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். For God so loved the world that He gave His one and only begotten Son. God, our Creator, has never ceased to love us. நம்முடைய சிருஷ்டிகரான நம்முடைய கர்த்தர், நம்முடைய தேவன் நம்மை நேசிக்காதபடி எப்பொழுதும் இருந்ததில்லை. From Adam to us, ஆதாமிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கை முதல் மட்டும் இந்நாள் முதல், ஆரம்பத்திலிருந்து இந்நாள் முதல் வரைக்கும் அவருடைய இருதயம், அவருடைய அன்பு நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. From Adam to us, from the very beginning to now, His heart is towards us. It does not matter to God how we feel or think about Him. அவரை குறித்து நாம் என்ன நினைக்கிறோம், என்ன உணர்கிறோம் என்று அவருக்கு அது ஒரு கட்டாயம் அல்ல. God's love for humanity is a selfless love. சுயத்தை பார்க்கிலும் மேலான ஒரு அன்பாய் இருக்கக்கூடிய ஒரு அன்பு ஆண்டவர் மனித குலத்தின் மேல் வைத்திருக்கிறார். It is a love that is fully committed. ஒரு ஒப்பு கொடுத்த ஒரு அன்பாய் அது இருக்கிறது. And God comes to us in love. ஆண்டவர் அன்பிலே நம்மிடத்திலே அவர் வருகிறார். யோவான் 3:16 அது சொல்லுகிறது, அவருடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து நம்மை உலகத்தை நேசித்தார் என்று. For God so loved the world that He gave His only Son. God gave His very best for you and me. God did not give His best to us because we are worthy or that we will return the favor. நாம் அவருக்கு கைமாறு செய்வோம் அல்லது நாம் தகுதி உள்ளவர்கள் என்று அவர் எண்ணி நமக்கு சிறந்ததை அவர் கொடுக்கவில்லை. அவர் நமக்கு கொடுத்தது ஒரு பரிவர்த்தனையான ஒரு அன்பு அல்ல. It's not a transactional or a conditional love. God comes to us in
our unbelief. நம்முடைய அவநம்பிக்கையிலே நம்மிடத்திலே அவர் வருகிறார். And unbelief that thinks that he loves us conditionally. அவர் நம்மை ஒரு கட்டுப்பாடு நிமித்தமாக நம்மை நேசிக்கிறார் என்று எண்ணக்கூடிய ஒரு எண்ணத்திலிருந்து வரக்கூடிய ஒரு அன்பிலே இருந்தும் அவர் நம்மை நேசிக்கிறார். We are used to being hurt and disappointed from a very young age. மிக இளமையான வயதிலிருந்து நாம் ஏமாற்றப்பட்டும் புண்படுத்தப்பட்டும் இருக்கிறபடியினால் நாம் இவனமாக யோசிக்கிறோம். And love was always transactional for us. இந்த இளம் வயதிலிருந்து நமக்கு நாம் அன்பை குறித்து யோசிக்கும் பொழுது அது ஒரு பரிவர்த்தனைக்குரிய ஒரு அன்பாய் இருந்திருக்கிறது. If you do what I say, then I will love you. நான் சொல்வதை நீ செய்தால்தான் நான் உன்னை நேசிப்பேன், உனக்கு வேண்டியதை நான் கொடுப்பேன், உன்னை நான் அரவணைப்பேன் என்று சொல்லக்கூடிய இந்த காரியங்கள், இந்த அனுபவங்கள் நம்மை வளர்த்திருக்கிறது. And as we grow, that idea is reinforced in our various relationships. நாம் வளர்ந்து வரக்கூடிய அந்த காலகட்டங்களிலே, பருவ காலகட்டங்களிலே இவனமான ஒரு அனுபவம் மீண்டும் மீண்டும் அதை அன்பு ஒரு பரிவர்த்தனையான ஒரு அன்பு என்று நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது. So we believe that God's love must also be transactional. அதனால் நாம் ஆண்டவருடைய அன்பு கூட அது ஒரு பரிவர்த்தனையான ஒரு அன்பு என்று நம்பக்கூடியவர்களாய் இருக்கிறோம். We must do something in order for God to love us. நம்மை நேசிக்க ஆண்டவர் நம்மை நேசிக்க நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறோம். My friends, this chapter has a religious leader, Nicodemus, coming to Jesus at night when all was dark. எல்லாம் இருண்ட பொழுது நிக்கோதேமு என்று சொல்லக்கூடிய ஒரு யூத தலைவன் இயேசுவினிடத்திலே வருகிறான். இந்த அதிகாரத்திலே he comes to Jesus and wants to know more about Jesus. இயேசுவை குறித்து அவன் இன்னும் அறிய வேண்டும் என்று அவன் இந்த அதிகாரத்தின் முதல் வசனத்திலே வருகிறான் என்று நாம் வாசிக்கிறோம். After some discussion, Nicodemus is still unable to believe what Jesus says. 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவர்கள் பேசின சில காரியங்களுக்கு பின்பும் நிக்கோதேமு இயேசு சொல்வதை நம்ப முடியாதபடி இருக்கிறான். Nicodemus is only known through love in a very transactional way. ஒரு பரிவர்த்தனை அல்லது ஒரு பரிவர்த்தனை நிலைமையிலே அவன் அந்த அன்பை அறிந்திருக்கிறான். நிக்கோதேமு உண்மையான அன்பை கொடுக்கல் வாங்குதல் முறையில், ஒரு பரிவர்த்தனை முறையில் மட்டுமே அந்த உண்மையான அன்பை அவன் அறிந்திருக்கிறான். Jesus uses the example of Moses and the snake to explain God's love and the need for the cross. சிலுவைக்கான தேவையையும் மோசேயும் அந்த பாம்பின் அந்த கதையை வைத்து இயேசு ஆண்டவருடைய அன்பை குறித்து நிக்கோதேமுவுக்கு விளக்குகிறார். Jesus, the Son of God, being God, has come to save us from eternal separation from God's presence. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்து நாம் நித்தியமாய் விலகப்படாதபடிக்கு நம்மை ரட்சிக்க தேவனாகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் நம்மிடத்திலே வந்திருக்கிறார். Jesus came not to condemn us but to save us. நம்மை நியாய தீர்க்கும்படி அவர் வரவில்லை, நம்மை ரட்சிக்கப்படும்படி அவர் வந்தார் என்று 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. And verse 18 tells us that a refusal to believe in Jesus will leave us separated from God's love. ஆண்டவருடைய அன்பிலிருந்து நாம் விலகப்பட்டவர்களாய் இருப்போம். நாம் இயேசுவை நம்பாதபடி இருக்கும் பொழுது, அவரை நம்ப முடியாதபடி நாம் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய அன்பிலிருந்து விலகப்பட்டவர்களாய் இருப்போம் என்று 18ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. It will leave us in darkness. இருளிலே நம்மை அதை கொண்டு போய் விட்டுவிடும். But God comes to save us from that darkness. அந்த இருளிலிருந்து நம்மை ரட்சிக்கும்படி ஆண்டவர் வந்திருக்கிறார். God comes to us through his son Jesus Christ in love, in true love. உண்மையான அன்பிலே ஆண்டவர் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலம் நம்மிடத்திலே வருகிறார். See, God comes to us
where we are. தேவன் நாம் இருக்கும் இடத்திற்கே அவர் வருகிறார். God not only comes to us, he comes to us where we are. ஆண்டவர் நம்மிடத்திலே வருவது மட்டும் இல்லை, நாம் எங்கு இருக்கிறோமோ அங்கு அவர் வருகிறார். See, our unbelief and our misunderstanding of love, importantly of God's true love, leaves us in darkness. நம்மளுடைய அவநம்பிக்கை, உண்மையான அன்பினுடைய தவறான புரிந்தறிதல் நம்மை ஆண்டவருடைய உண்மையான அன்பிலிருந்து விலக்கி நம்மை இருளிலே அமர்த்துகிறது. Someone described darkness like this. ஒருவர் இருளை குறித்து இவ்வண்ணமாக விவரித்தார். The absence of light is darkness. இருள் என்று சொல்லும் பொழுது அது ஒளியற்ற ஒரு நிலைமை. The absence of light is darkness. ஒளியற்ற நிலைமைதான் இருள். You can say it both ways. When we do not have the truth, the word of God, my friends, we are in darkness. நாம் சத்தியம் இராதபடி இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய வசனம் இல்லாதபடி இருக்கும் பொழுது நாம் இருளிலே இருக்கிறோம். And John describes Jesus as the word and as the light in this gospel. இந்த நற்செய்தியிலே, இந்த யோவான் புத்தகத்திலே இயேசுவை குறித்து யோவான் அவர் வார்த்தையாகவும் ஒளியாகவும் இருக்கிறார் என்று விவரிக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம். Jesus comes to us to light up our life. நம்மளுடைய இருளான வாழ்க்கையிலே அவர் ஒளியேற்றும்படி இயேசு நம்மிடத்திலே வருகிறார். He does not come to condemn us, but because we are in darkness, நாம் இருளிலே இருப்பதினால் நம்மை நியாய தீர்க்கும்படி அவர் வரவில்லை. 19ஆம் வசனம் 20ஆம் வசனம், இந்த 3ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனம் 20ஆம் வசனம், அது நமக்கு ஒரு இருளை குறித்த ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறது. Verse 19 and 20 has something important to say to us about darkness. Verse 19 and 20. ஒளியானது உலகத்திலே வந்திருந்ததும் மனுஷருடைய கிரியைகளை பொல்லாதவைகளையாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த அக்கினி தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டுபிடிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்தில் வராதிருக்கிறான். People love darkness rather than light because they do not want their deeds to be exposed. அவர்களுடைய செயல்கள் வெளி அரங்கமாய் பட வேண்டும் என்று, வெளியரங்கமாய் தெரியக்கூடாது என்று அவர்கள் ஒளிக்குள் வராதபடி விரும்புகிறார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. They do not want what their true love is, what they value and love to be exposed to all. அவர்களுடைய உண்மையான அன்பு, மெய்யான அன்பு எல்லாருக்கும் தெரியும்படி, அது வெளியரங்கமாய் ஆகாதபடி இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஒளிக்குள் வராதபடி இருக்கிறார்கள். What or who they prioritize above God to be exposed. ஆண்டவருக்கு மேலாக எதற்கு அல்லது யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று அது வெளியரங்கமாக படாதபடிக்கு இருக்க அவர்கள் விரும்புகிறார்கள். Why? ஏன் இவனமாக அவர்கள் எண்ணுகிறார்கள்? Because their one true love is not God. அவர்களுடைய ஒரே மெய்யான அன்பு ஆண்டவராய் இராதபடியினால் அவர்கள் இவனமாக விரும்புகிறார்கள். It is something other than God. ஆண்டவரை பார்க்கிலும் அது வேறு ஒரு காரியமாய் இருக்கிறது. In other words, their heart has other gods. நாம் விவரித்து சொல்ல வேண்டும் என்றால் அவர்களுடைய இருதயத்திலே வேறு தேவர்களும் இருக்கிறார்கள். Here the passage is not talking about morally wrong behavior alone. தவறான செயல்களை மட்டும், பாவத்தை மட்டும் இந்த பகுதி பேசவில்லை. But the world that does not know or accept God does not
conceal it. The world clearly says that it does not believe or accept God. Let me explain what I'm trying to say here again. Here, the passage is not talking about morally wrong behavior alone. The world does not know or accept God and does not conceal what it loves. The world clearly says that it does not believe and accept God. இந்த பகுதி நம்மளுடைய தவறான செயல்களை மற்றும் அது பேசவில்லை. இந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது உலகம் ஏற்கனவே ஆண்டவரை அறியாதபடி இருக்கிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதபடி இருப்பதினால் அதனுடைய அன்பை அது மறைக்க எந்த ஒரு தேவையும் இல்லை. This refers to people who say they know the God of the Bible, but yet they conceal their true love. இந்த பகுதி யாரை குறித்து பேசுகிறது என்றால், ஆண்டவர் தேவ வசனத்திலே சொல்லப்படுகிற, வேதாகத்திலே சொல்லப்படுகிற தேவனை நான் அறிந்திருக்கிறேன், நேசிக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களாய் இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய உண்மையான அன்பை மறைக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். Nicodemus believed in God, but he had difficulty believing Jesus as the promised Messiah. வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட மேசையா இயேசுதான் என்று ஏற்றுக்கொள்ள நிக்கோதேமையோ அவருக்கு கடினமாய் இருந்தது. இருந்தாலும் அவர் ஆண்டவரை நம்பக்கூடியவராய் இருந்த ஒரு யூத தலைவனாய் இருந்தார். He was a Jewish leader. Verse 19 to 20 then must refer to people in the church who know and accept God, but God is not their one true love. அப்பொழுது இந்த வசனம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் சபையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை அறிந்தவர்களை குறித்து தான் பேசக்கூடிய ஒரு வசனமாய் இருக்கிறது. அவர்களுடைய இருதயத்திலே ஆண்டவர் ஒருவர் மட்டும் உண்மையான அன்பாய் இராதபடி இருக்கிறார். They have a divided heart. ஒரு பிரிந்த ஒரு இருதயமாய் இருக்கிறது. God is not their one true love. ஆண்டவர் அவர்களுடைய ஒரே மெய்யான அன்பாய் இராதபடி இருக்கிறார். We might be religious. நாம் மதம் சார்ந்தவர்களாய் இருக்கலாம். நம்முடைய தசம்ப பாகங்களை நாம் கொடுக்கலாம். சரியான வேலைகளிலே தவறாமல் நம் சபையினுடைய ஆராதனைகளுக்கு வரக்கூடியவர்களாய் இருக்கலாம். நாம் சபையிலே ஒரு தலைவனாய் கூட நிக்கோதேமையை போல நாம் இருக்கலாம். இருந்தாலும் நாம் ஆண்டவருடைய மெய்யான அன்பை புரியாதபடி இருக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். Is God our one true love? ஆண்டவர் நம்முடைய ஒரே மெய்யான அன்பாய் இருக்கிறாரா? Have we loved God only religiously? ஒரு மத சார்பின் மட்டுமே நாம் ஆண்டவரை நேசித்திருக்கிறோமா? Loving the form of worship but not loving the God whom we need to worship. நாம் அந்த ஆராதனையினுடைய உருவத்தை மட்டும் நாம் நேசிக்கிறவர்களாக இருந்து உண்மையான ஆராதனைக்கு உகந்தவரான ஆண்டவரை நாம் மறந்து விட்டோமா? Cain did what was not wrong. காயேன் எந்த ஒரு மிகப்பெரிய தவறும் செய்யவில்லை. He offered his sacrifice just as Abel did. ஆபேல் கொடுத்த பலியை போல் காயேனும் கொடுத்தான். But God saw that his heart didn't really love God. ஆனால் ஆண்டவர் காயேனுடைய இருதயம் உண்மையாக ஆண்டவரை நேசிக்கவில்லை என்று கண்டது. He was doing it for the sake of his own righteousness. தன்னுடைய சுய நீதிக்காக அவன் அதை செய்தான். To show that he too has something to offer to God. அவனும் ஆண்டவருக்கு ஒரு பலி கொடுக்கிறான் என்று காண்பிக்கும்படியாய் அவன் அதை செய்தான். Just as the Jews were doing it in the Bible. வேதாகமத்திலே திருமறையிலே யூதர்களும் அநேக வேளைகளிலே இவனுமாக செய்தார்கள். Just as some of us Christians do it now. இக்காலத்திலே கிறிஸ்தவர்களாகிய நாம் கூட சிலர் இவனமாக செய்கிறோம்.
The Jews were following the laws and practicing their religion so that they can be right in their own eyes and in the eyes of their community. தம்முடைய சமுதாயத்தினுடைய கண்களிலும் தங்களுடைய சுய கண்களிலும் அவர்கள் தங்களுடைய மதத்தின் சார்பிலே இருக்கக்கூடிய சட்டதிட்டங்களை பின்பற்றி அவர்கள் சுயநீதிக்காக இதை செய்து கொண்டிருந்தார்கள். My friends, in what ways have we become religious? நாம் எப்படி ஒரு மதம் சார்ந்தவர்களாய் மாறிவிட்டோம்? What clothes do we wear? How do we behave in church? Where do we sit in church? Are these important to you? நாம் எவனமான உடைகளை அணிந்து வருகிறோம், நாம் சபையிலே எவனமாக பழகுகிறோம், நாம் சபையிலே எங்கு உட்கார்கிறோம் என்ற காரியங்கள் நமக்கு முக்கியமாய் இருக்கிறதா? Are we walking in darkness because we do not want to be exposed? நாம் நம்முடைய உண்மையான அன்பை வெளிரங்கமாய் அறியும்படிக்கு, நாம் வெளிப்படைய அறியப்படும்படிக்கு நாம் அதை மறைத்து கொண்டு நாம் இருளிலே நடந்து கொண்டிருக்கிறோமா? My friends, this pandemic has made the church think deeply about what is foundational and formational for our faith. நம்முடைய விசுவாசத்தை உருவாக்கக்கூடியதும் அடித்தளமாய் இருக்கக்கூடிய காரியங்களை ஆழமாய் சிந்திக்கும்படி இந்த தொற்று நோய் நம்மை செய்திருக்கிறது. The continued changes have revealed to us really what is our true love. நம்முடைய உண்மையான அன்பு எது என்று இதை தொடர்ந்து மாறக்கூடிய சூழ்நிலைகள் நம்மிடத்திலே நம்முடைய இருதயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. It has challenged us to examine our heart to see if we are walking in darkness or if we are walking in light. நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து நாம் இருளிலே நடக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோமா அல்லது ஒளியை விரும்பி அதிலே நடக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோமா என்று இந்த பகுதி நமக்கு சவாலிடுகிறது. 21ஆம் வசனம் மிக ஒரு சிறப்பான ஒரு வசனமாய் இருக்கிறது. Verse 21 is a very special verse. சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகளை தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாக்கும்படிக்கு ஒளியினிடத்திலே வருகிறான் என்றார். This is so special because it says that a man comes to God knowing that his good deeds will be revealed and are done in God. This verse is not talking about very religious, very righteous people. இந்த வசனம் மிகவும் நீதி சிறந்தவர்களை குறித்து, பாவமற்றவர்களை குறித்து அது பேசவில்லை. It is talking about sinners before God. ஆண்டவருக்கு முன்பாய் பாவிகளை குறித்து பேசக்கூடிய ஒரு வசனமாய் இருக்கிறது. You see, the special thing about these people is their true love is God. அவர்களுடைய உண்மையான அன்பு தேவனாய் இருக்கிறார். Their darkness is exposed in the light of Jesus. இயேசுவுடைய ஒளியிலே அவர்களுடைய இருள் வெளியாக்கப்படுகிறது. Their response to being exposed is not concealment but repentance. அவர்களுடைய தவறை வெளியாக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே அவர்கள் அதை மறைக்க முயலவில்லை, ஆனால் அவர்கள் மனம் திரும்புகிறார்கள். They want to live consistently in the light of truth. உண்மையின் வெளிச்சத்திலே அவர்கள் ஜீவிக்க வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து செல்லுகிறார்கள். They will value and prioritize God above everything else. Every relationship is secondary only to God.
அவர்கள் தேவனோடு தேவனை அவர்கள் முக்கியப்படுத்தி அவரோடு இருக்கக்கூடிய உறவை அவர்கள் மிகவும் நேசிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். அதனுடைய தரத்தை அறிந்தவர்களாய், அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாய் இருக்கிறார்கள். அவருக்கு அடுத்ததுதான் எல்லா உறவுமாய் இருக்கிறது. They will not allow darkness to hide them from true love's embrace. உண்மையான மெய்யான அன்பினுடைய அரவணைப்பில் இருந்து அவர்கள் அவர்களை மறைக்க கூடாது என்று முயலக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். Nicodemus, later in John's Gospel, is portrayed in a very positive light. ஒரு சரியான வெளிச்சத்திலே யோவானுடைய அதிகாரத்திலே பிறகு பின்வரும் அதிகாரங்களிலே நிகோதேமியை குறித்து நாம் வாசிக்கலாம். It is not clear if he became a disciple of Jesus. இயேசுவினுடைய சீஷனாக மாறிவிட்டான் என்று நாம் திட்டமாய் சொல்ல முடியாது. ஆனால் இருந்தாலும் அவன் சத்தியத்திலே, ஆண்டவருடைய சத்தியத்திலே நடக்க விரும்பக்கூடியவனாய் இருந்தான். Church, the question for you and for me is this. உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இதுதான். What or who is your one true love? எது அல்லது யார் உங்களுடைய ஒரே மெய்யான அன்பாய் இருக்கிறது? What does true love really look like to you? உண்மையான மெய்யான அன்பு உங்களுக்கு எப்படி தென்படுகிறது? Let's be honest. You and I know the love that we experience in this world is never unconditional. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதபடி இருக்கக்கூடிய ஒரு அன்பாய் இருக்கிறது. இந்த உலகின் அன்பு இல்லாதபடி இருக்கிறது என்று நாம் அறிகிறோம். இந்த உலகத்தின் அன்பு எப்பொழுதும் ஒரு எதிர்பார்ப்பிலே இருக்கக்கூடிய ஒரு அன்பாய் இருக்கிறது. The love of this world always has an expectation. True love, as understood by our world, is romanticized, sexualized, and is far removed from its original meaning. அதனுடைய மெய்யான அர்த்தத்திலிருந்து வெகு தூரம் தள்ளப்பட்டு பாலியல் ரீதியாகவும் ஒரு கற்பனை ரீதியாகவும் உண்மையான அன்பு புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. True love, my friends, is Jesus. மெய்யான அன்பு என்றால் இயேசு. There is nothing in this world that can satisfy us like God's love can. ஆண்டவருடைய மெய்யான அன்பு நம்முடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு அன்பாய் இருக்கிறது. இந்த உலகத்திலே அதற்கு ஒப்பாய் எந்த ஒரு அன்பும் இல்லை. ஆகஸ்டின் முதலிலே அவர் சொன்னார் என்று சொன்னேன். நான் மீண்டும் அதை சொல்கிறேன். ஆகஸ்டின் சொன்னது, உம்மிலே அமைதி பெறும் வரை எங்கள் உள்ளங்கள் அமைதி அற்றவர்களாக உள்ளது. Our hearts are restless until they can find rest in you. Saint Augustine was a man who was very reckless, who was very promiscuous in his life. தன்னுடைய வாழ்க்கையிலே அதிக பாவங்களையும் இருளிலே ஜீவிக்கக்கூடியவனாகவும் சுயத்திற்கு ஜீவிக்கக்கூடியவனாயும் வாழ்ந்து வந்தவர்தான், ரட்சிப்புக்கு முன்பாக வாழ்ந்து வந்தவர்தான் ஆகஸ்டின். Before he was converted, Augustine lived a very promiscuous, very self-centered, pleasured life. But as he realized these things couldn't satisfy him, இந்த காரியங்கள், இந்த உலக ரீதியமாய் செய்யக்கூடிய இந்த காரியங்கள் அவனுடைய ஆத்ம தாகத்தை, அவனுடைய ஆத்ம அன்புக்கு ஏங்கக்கூடிய அந்த தாகத்தை தணிக்க முடியவில்லை என்று அவன் உணர்ந்த பொழுது அவன் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறான். How long, O Lord, how long? எவ்வளோ காலம் ஆண்டவரே, இன்னும் எவ்வளோ காலம் என்று அவன் ஜெபித்து தன்னுடைய இருதயத்தை ஆண்டவரிடத்திலே
ஒப்புக்கொள்கிறான். It was in a time like this that his heart was really struggling to find true love, that when he cried out to God, he said, "How long, O God, how long?" That his heart found God. He stepped away from darkness into light. அவன் இருளிலே இருந்து ஒளிக்குள் பிரவேசித்தான். As God is speaking to you through this video, இந்த காணொளி மூலமாக ஆண்டவர் உங்களிடத்திலே பேசிக்கொண்டு இருக்கிற வேளையிலே கூட உங்களுடைய சொந்த இருதயத்திலே நீங்கள் எவனமாக பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? How have you been hurt by in your own heart, in your own soul? Let's bring that before God. ஆண்டவரிடத்திலே அதை நாம் கொண்டு வருவோம். Let us walk out of darkness of this world and into true love's light. இந்த உலகத்தினுடைய இருளில் இருந்து நாம் வெளியேறி மெய்யான அன்பின் வெளிச்சத்திற்குள் பிரவேசிப்போம். Let us walk back to God. நாம் ஆண்டவரிடத்தை நோக்கி நாம் மீண்டும் வருவோமாக. இந்த வேளையிலே கூட உங்களுக்காக ஜெபம் செய்யும்படி என்னை நீங்கள் அனுபவிக்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். Allow me to pray for you now. ஆண்டவரே, இந்த காணொளி மூலமாய் கண்டு கொண்டு இருக்கிற ஆராதிக்கக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்திற்காக நாம் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவருடைய உள்ளங்களின் ஏமாற்றத்தை நீர் அறிந்திருக்கிறீர். இந்த உலகம் சொல்லக்கூடிய இந்த போலியான மெய்யான அன்பை அவர்கள் நிராகரித்து ஆண்டவரே உம்முடைய உண்மையான அன்பிலே பிரவேசிக்கும்படி ஆண்டவரே அவர்களுக்கு கிருபை செய்தருளும். ஆண்டவரே, Lord, help them to reject, Lord, the romanticized, the sexualized, Lord, a love that is of this world, the false true love of this world, and Lord, embrace the true love that comes from you. The true love is Jesus. உண்மையான அன்பு இயேசு என்று உணர்ந்து அவரை நம்பி அவரிடத்திலே வரும்படியாய் ஆண்டவரே அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை தவிர வேறு எந்த ஒரு உறவும் ஆண்டவரே அது அவர்களை மேற்கொள்ளாதபடி ஆண்டவரே நீ அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, Lord, protect them, that no other relationship, Lord, nothing else, Lord, will be more important than the relationship with you, Lord. Lord, as we start this year, we pray that you will help us to dwell in the light. ஆண்டவரே, வெளிச்சத்திலே நாங்கள் இருக்கும்படி ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்களை உம்முடைய கைகளிலே, எங்களுடைய மெய்யான அன்பை உம்முடைய கைகளிலே நாங்கள் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, Lord, we hand our heart, we hand our true love into your hands, because you are the true love for us, Lord. நீரே எங்களுக்கு மெய்யான அன்பாய் இருக்கிறீர். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் என்னுடைய நல்ல பிதாவே. Amen. I pray and bless them in Jesus' name. Amen. Amen. நம் ஆண்டவரை ஆராதித்து அவருடைய வார்த்தையை கேட்டோம். நம் ஆண்டவருக்கு கொடுப்பதும் ஒரு வகையான ஆராதிப்பு தான். நம்முடைய காணிக்கையை செலுத்த ஆயத்தமாகவும் வாருங்கள். நீங்கள் உங்கள் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொடுக்க 3 வழிகள் உள்ளன. முதலாவதாக, நீங்கள் இணையத்தின் வழியாகவோ அல்லது ATM வழியாகவோ பேங்க் டிரான்ஸ்ஃபர் செய்யலாம். நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்ய My Saviour's Church DBS அக்கவுண்ட் நம்பர் 006-014-6112, அதாவது நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டிய எண் 006-114-6112. இரண்டாவது வழி, Pay Now என்ற சேவை மூலம் கட்டணத்தை செலுத்தலாம். இணையம் அல்லது மொபைல் வங்கி மூலம் Pay Now என்ற பகுதியை தேர்ந்தெடுத்து என் இரட்சகர் ஆலயத்திற்குரிய சிறப்பு எண்ணை தட்டச்சு செய்யவும். சிறப்பு எண் T08CC4073G. மூன்றாவதாக, காசோலை அதாவது செக் வழியாக நீங்கள் பணத்தை செலுத்தலாம். மேல் விவரங்களுக்கு சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 64742823. இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறோம். பாய்.